வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4-2 15வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/7 tan sin பீட்டா ஈக்குவல் டு 1/√10 அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு π/4 என நிறுவுக. இதை நம்ம நிரூபிக்கணும். சரியா? இப்போ பாருங்க, tan ஆல்ஃபா நமக்கு வேணும், கரெக்டாக இருக்குது. ஆனால் tan பீட்டா வேணும், இங்கே sin பீட்டா இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? tan பீட்டாவை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். பாருங்கள், முதல்ல இந்த sin பீட்டாவை எடுத்துக்கலாமா? என்ன இருக்குது பாருங்கள், sin பீட்டா ஈக்குவல் டு 1/√10. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா. இதோட மதிப்பு 1. நமக்கு சைன் பீட்டாவோட மதிப்பு தெரியும். என்ன? 1/√10. இங்கே அடுக்கு 2 இருக்குது, அந்த அடுக்கு 2 இங்கே வந்துடும். இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் பீட்டா அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், 1 அதாவது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். √10 ஸ்கொயர் பண்ணால் 10. அதாவது √10ன்னா √10 பெருக்கல் √10 என்ன அர்த்தம்? √100ன்னு அர்த்தம். 100க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 10 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், நமக்கு என்ன வேணும்? இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட மதிப்பு தான் வேணும். 1 இது ப்ளஸ் அங்கே வந்தால் மைனஸாக மாறும். -1/10. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. என்ன வரும் பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1/10 10. குறுக்கு பெருக்குங்க. இங்கே 1 எதுவுமே 1 1/10 10. குறுக்கு பெருக்குங்க. 1/10 10 மைனஸ் 1 நமக்கு காஸ் பீட்டா தான் வேணும். காஸ் பீட்டா ஈக்குவல் டு பாருங்க, 10ல் 1 கழிச்சா 9/10. அதுக்கு முன்னால் இங்கே ஸ்கொயர் கட் பண்ணோமா? ஸ்கொயர் கட் பண்ணால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் வரணும். இப்போ பாருங்க, காஸ் பீட்டா ஈக்குவல் டு, இப்போ கணக்கில் ஒரு சின்ன இது இருக்குது பாருங்க. பீட்டாவாக இருந்தாலும் ஆல்ஃபா வந்து எதில் 0லேருந்து π/2. π/2னா 90 டிகிரிக்குள்ளே தான். அப்போ 0லேருந்து 90 முதல் கால் பகுதியில் எல்லாமே ப்ளஸ்ஸு. அப்போ நம்ம எதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும்? ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 9க்கு வர்க்கமூலம் எடுத்தால் 3, 10க்கு வர்க்கமூலம் எடுக்காது √10. சரியா? காஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். காஸ் பீட்டா வேண்டாம், நமக்கு என்ன வேணும்? tan பீட்டா தான் வேணும். tan பீட்டா கண்டுபிடிச்சலாமா? பாருங்கள், என்ன செய்யணும்? tan பீட்டா ஈக்குவல் டு sin பீட்டா பை காஸ் பீட்டா. sin பீட்டா பை காஸ் பீட்டா. இப்போ பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். tan பீட்டா ஈக்குவல் டு sin பீட்டா கணக்கில் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க? 1/√10. 1/√10 வகுத்தல் காஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3/√10. 3 கொஞ்சம் நல்லா எழுதிடுவோமா? ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. 3/√10. எது கேன்சல்? இந்த √10 இந்த √10 கேன்சல். அப்போ நமக்கு tan பீட்டாவோட மதிப்பு என்ன பாருங்க? 1/3. 1/3. நம்ம tan பீட்டாவை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம tan 2 பீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அது நமக்கு தேவைப்படும். பாருங்க, tan 2 பீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 2 tan பீட்டா பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் பீட்டா. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் பிரதி இல்லாமல் பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும். tan பீட்டாவோட மதிப்பு நம்ம 1/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பை 1 மைனஸ் tan பீட்டாவோட மதிப்பு 1/3. ஆனால் இங்கே அடுக்கு 2 இருக்குது, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதை பெருக்கிடுங்க. 2/3 பை இந்த இடத்துல பாருங்கள் 1 அப்படியே வந்துடும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஈக்குவல் டு நமக்கு தொகுதியில் எந்த மாற்றமும் இல்லை, 2/3. இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. இங்கே பகுதியில் மேலே 1 இல்லையா? ஓர் 9 9. குறுக்கு பெருங்க. ஓர் 9 9 மைனஸ் ஓர் 1 ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் இந்த வகுத்தில் பெருக்கலாம் தான் இது தலைகீழ மாறும். அப்போ 9/9 மைனஸ் 1 8ன்னு மாறி. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? முதல் இது அப்படியே எழுதிட்டோம். இந்த வகுத்தில் பெருக்கலாம் வந்து தலைகீழ மாறும். அப்போ 9/9 மைனஸ் 1 8. சரியா? இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 3 9, 1 2 2, 4 2 8. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3/4. இதான் என்னது?
tan 2 பீட்டாவோட மதிப்பு. இப்போ கணக்கில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு π/4ன்னு நம்ம நிரூபிக்கணும். அப்போது நமக்கு இந்த டேனை பொறுத்தவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா, அதாவது tan ஆஃப் a ப்ளஸ் பி. tan ஆஃப் a ப்ளஸ் பின்னா tan a. இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது? ஆல்ஃபா ப்ளஸ் tan b. பிக்கு பதில் என்ன இருக்குது? 2 பீட்டா பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா. ஆல்ஃபாவுக்கு பதிலாக tan a, ஏக்கு பதிலாக ஆல்ஃபா இன்ட்டு tan b, பிக்கு பதிலாக 2 பீட்டா. அவ்வளோதான். மதிப்புகள் அங்கே பிரதிவிடுவோமா? ஈக்குவல் டு நமக்கு கணக்கில் பாருங்கள், கணக்கில் tan ஆல்ஃபாவோட மதிப்பு ஆரம்பத்திலே கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/7. இதுதான் இந்த இடத்துல நம்ம பிரதிவிட போகிறோம். tan ஆல்ஃபாவுக்கு பதிலாக 1/7, tan 2 பீட்டாவோட மதிப்பு 3/4 பை 1 மைனஸ் tan ஆல்ஃபாவோட மதிப்பு 1/7 இன்ட்டு புள்ளி வச்சா இன்ட்டு tan 2 பீட்டாவோட மதிப்பு 3/4 ஈக்குவல் டு, இப்போ பாருங்க மேலே குறுக்கு பெருக்கல் எடுத்துடலாமா? முதல்ல பகுதியை பெருங்க. எளினாங்க 28, குறுக்க பெருங்க 1 4 4 ப்ளஸ் 7 3 21. சரியா? அப்படி இங்கே கீழே வாங்க. 1 மைனஸ் 1 3 3 பை 7 28 ஈக்குவல் டு, இந்த இடத்துல எழுதுவோமா? சைடில் எழுதுவோமா? ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, 4ஐயும் 21 கூட்டினா 25/8 வகுத்தல். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் இருக்கும். பை 1 பாருங்க, 1 28 28, குறுக்க பெருங்க 1 28 28 மைனஸ் 1 3 3. இப்போ ஆன்சர் பாருங்க ஈக்குவல் டு, இங்கே 25/8 பை 28ல் 3 கழிச்சா 25/8. இப்போ பாருங்க 25/8 25 ஃபுல்லாகவே கேன்சல் ஆயிருமா? அப்போ ஆன்சர் என்னது? 1. எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. எதோட மதிப்பு? tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டாவோட மதிப்பு. இப்போ பாருங்க ஒரு சின்ன இது என்ன பாருங்க, tan ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ஈக்குவல் டு, இங்கே tan தானே இருக்குது, இங்கேயும் tan வந்தால் நல்லாயிருக்கும். அப்போ டேனில் 1 எங்கே வரும்? 45 டிகிரிக்கு வருமா? அப்போ tan 45 டிகிரி. 45 டிகிரினா π/4. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதான் பாருங்கள். என்ன செஞ்சுருக்கோம்? 1னா tan 45 டிகிரி மதிப்பு. அப்போ 1க்கு பதிலாக அந்த tan 45 π/4 மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் விகிதம் சமமாக இருக்கா? tan. அப்போது கோணம் சமம். அப்போ எது வந்து சமம்? ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா. இதை மட்டும் கோணத்தை மட்டும் சமப்படுதான். ஈக்குவல் டு π/4. இந்த இடத்த கரெக்டாக எழுதுறேன். π/4 ஈக்குவல் டு π/4 என்பது நிரூபிக்கப்பட்டது. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.